போதையில் தள்ளாடும் தமிழ்நாடு என்று நாம பேச வேண்டியதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எங்களுடைய ஐயா, நாங்கள் பெரிதாக மதிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இந்த கூட்டத்தை பத்தி ஐயா சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. உடன்பிறப்புகளே, மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்க ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்துல சிக்கிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். போதைப் பொருள் உங்கள் உடல்நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அழிவுக்கு துணை போகாதீங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர், பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர். போதையுடன் கை குலுக்காதீர். மீறி செஞ்சா வாழ்க்கையே கை நழுவி போயிடும். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறேன். போதை ஒழியட்டும், பாதை தெளியட்டும். கேட்டு இல்லையா? நாங்க பேச வேண்டியது எங்க ஐயா பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு? போதையின் பாதைகள் ஆக செல்லாதீர்கள். உங்களை நான் மன்றாடி கேட்கிறேன். போதையின் பாதையின் செல்லக்கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு, என்ன ஈவேராவுக்கு, என்ன கருணாநிதிக்கு நீ டாஸ்மாக திறந்து வச்சிருக்கிற? நான் கெட்ட வார்த்தை பேசலங்க, உங்க புனித வார்த்தை அது. எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? எங்க ஊர்ல அந்த ஆலமர் தெருல உட்காந்துருப்பாங்க. டே 70 வயசுல இருக்கும் அவங்களுக்கு. சின்ன பயிலுக்கடா, நல்லா வளர வேண்டிய வயசு. தம் அடிக்காதீங்கடா, உடம்புக்கு ரொம்ப கேடு. தம்மு எப்போதுமே நீங்க அடிக்கப்படாது. தம்மு என்னன்னா உடம்பு ரொம்ப இதாயிரும், லிப்ஸ் கருத்து போயிடும், லங்ஸ் புண்ணா போயிடும். அது இந்த கான்ஸுக்கு பத்தியில ஹான்ஸ் அது போடவே கூடாதா? அது ஹான்ஸ் போட்டா அது ரொம்ப கேடு. அது போட்டே சொல்லுவான், ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு சாகுறிய, டெய்லி குடிக்காதீடா அப்படின்னு ஊர்ல உட்காந்துக்கிட்டு குடிக்கிறவன், தம் அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் வியாக்கியானம் பேசுற மாதிரி ஊருக்கு ஒரு டாஸ்மாக திறந்துக்கிட்டு இவரு ஆகாத போதைகிட்டு பாதைகள் சொல்லாதீர்கள், போதை பாதை தெளியட்டும். கொடுமை. போன ஆட்சியில ஒருத்தர், ஒரு புரட்சியாளர் பாட்டு போட்டாரு. ஊருக்கு ஒரு டாஸ்மாக்கு, ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊத்தி கொடுத்த ஊத்தமிக்கு போய தோட்டத்துல உல்லாசம். இப்ப காணும். அதை விட அடுத்த பாட்டு போட்டாங்க, மூடு டாஸ்மாக மூடு, நீ மூடு டாஸ்மாக மூடு, நீ ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு, மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டு போட்டவங்க எங்க போனோம்னே தெரியலங்க. இப்பவும் டாஸ்மாக் திறந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் என்னை தந்தைன்னு அழைக்கிறாங்க. தம்பி நல்லா கேட்டாரு, ஹிம்லர் அப்பான்னு கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிட்டது உங்களை? உங்களை அப்பான்னு கூப்பிட்டு டோப்பான்னு கூப்பிட்டுருப்பான். அவங்க காலையில் அப்பான்னு கேட்டிருக்கோம். டோப்பா டோப்பா, யார் அவன் அப்பா அப்படி வேணா கூப்பிட்டுருக்கலாம். அப்பான்னு யாரு கூப்பிட்டது? யாரு அப்பா எங்களுக்கு? நீங்க அப்பா. யாருக்கு அப்பான்னு இருக்குல்ல, நீங்க அப்பா தான். அண்ணா யூனிவர்சிட்டியில 8 மணிக்கு போய் பாலியல் தொந்தரவு செஞ்சாலும் யானசேகரன், அந்த யானசேகரனுக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக திறந்து 24 மணி நேரம் சரக்கு ஓட்டக்கூடிய அந்த பார் உரிமையாளருக்கு நீங்க அப்பா. கேரளாவில இருந்து கோழிக்கிழமை கான்ட்ராக்ட் எடுத்து தமிழ்நாட்டில் கொட்டக்கூடிய திமுகவுடைய ஒன்றிய செயலாளருக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த கனிம வள கொள்ளையர்களுக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க ஆத்து மணல் அள்ளி விற்கக்கூடிய அந்த ஆத்து மணல் கொள்ளையர்களுக்கு, கரிகாலனுக்கு, ராமச்சந்திரனுக்கு நீங்கள் அப்பா. வேற யாருக்கு அப்பா? 2500 கோடிக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் நாங்கள் கேள்வியே படாத மெத்தப்பட்டமனை கடத்திய ஜாபர் சாதிக்கு நீங்கள் அப்பா. வேற யாருக்கு அப்பா?
ஊழல் செய்யக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய, லஞ்சம் வாங்கி தரேன்னு சொல்லி, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கிய செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். 5000 கோடிகளுக்கு மேல அமலாக்கத்துறை ஏமாற்றிய பொன்முடிக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். இல்ல பொன்முடி மகனுக்கு அப்பாவா இருக்கலாம். இந்தி திணிப்பு நாடகம் போட்டு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இந்திய திணிச்சு, சன்சைன் ஸ்கூலு, எஸ்ஏ அகாடமி அப்படின்னு இந்தி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய செந்தாமரைக்கு நீங்கள் அப்பாவா இருக்கலாம். யாருக்காகவோ சென்னையில் கார் ரேஸ் நடத்திய, அது கார் ஓட்டுநருக்காக, யாருக்காகவோ கார் ரேஸ் நடத்திய உதவி ஸ்டாலினுக்கு நீங்கள் அப்பா. எங்களுக்கு எப்படி அப்பா? எப்படி அப்பா நீங்க? எந்த தந்தை தன் மகன் குடித்து விட்டு தெருக்களில் தெரிய வேண்டும் அப்பா? யாராவது கேள்விப்பட்டிருக்குமா மெத்துங்கிறத? அப்பாவா? ஊரெல்லாம் மெத்தப்பா, திருவள்ளுவர் கத்தி குத்தப்பா, இது ரொம்ப ரொம்ப தப்பப்பா, அப்பா டோப்பா வேணாம்ப்பா, போதும்பா. தமிழ்நாடு முழுமைக்கும் எனக்கு முன்பாக பேசிய முதல்ல பேச சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான விபத்துகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. இதை ஈரோடு கிழக்கில் நான் பேசியதற்கு தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பு ஒரு குழு வச்சிருக்காங்க, ஃபேக்ட் செக் யூனிட் எங்களுக்காக வச்சிருக்காங்க. நாங்க தப்பா பேசுறோமோ அதை கண்டுபிடிச்சு போறவங்க வேலையா? ஏன்னா நீங்க பொய்யாவே 70 வருஷம் பேசிட்டு நாங்க உண்மையை பேசினா அதுக்கு ஒரு ஃபேக்ட் செக், அந்த ஃபேக்ட் செக் யூனிட் திருப்பி செக் பண்ணு. தமிழ்நாடு முழுமைக்கும் இந்தியாவிலே அதிக விபத்துகள் நடந்த மாநிலம் என்று தமிழ்நாடு. அந்த விபத்துகளுக்கான காரணம் என்ன? 2023 மட்டும் 21000 சாலை விபத்துகள். அந்த சாலை விபத்துகளுக்கான காரணத்தை சொல்லு. மது முதல் இடத்துல இருக்கா இல்லையா? அப்ப அந்த மதுவை விற்கக்கூடிய நீங்கள் எப்படி எங்களுக்கு அப்பாவா இருக்க முடியும்? மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய திராவிட இளவரசி, திமுகவினுடைய கற்பு கரசி, தூத்துக்குடிய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய அமைப்பு செயலாளர், எங்களுடைய மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் 2019 பேசின பேச்சு பத்திரமா இருக்கு. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. இந்தியாவிலே இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புடுங்கி நட்டு எதை எங்களுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை போதையின் பாதையிலிருந்து திருப்பிடுவாரு. என்ன டாஸ்மாக்ல திருப்பி மெத்தப்படமேனி விட்டுருவீங்களா? இல்ல அபின்னு கஞ்சா ஹெராயின், கஞ்சா ஆயில், கஞ்சா சாக்லேட் அப்படின்னு விட்டுருவீங்களா? சொன்னது இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம். நான் பொய் சொல்லல. நான் கருணாநிதி மகன் கிடையாது, நான் ஸ்டாலின் மகன் கிடையாது, நான் சீமான் தம்பி பொய் சொல்லல. திமுகவின் தேர்தல் அறிக்கை பக்கம் 360 என்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவினால் பாதிக்கப்பட்ட அந்த மது நோயாளிகளுக்கு மறுசீரமைப்பு செய்யவும் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சொன்னீங்களா இல்லையா? திமுக தேர்தல் அறிக்கை 360. உங்க தேர்தல் அறிக்கையை தான் நிறைவேற்ற சொல்றோம். எப்படி நிறைவேற்றுவ? எப்படி நிறைவேற்றுவ? தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு துறை சொல்லுங்க. இந்த ஊர்லயும் அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க, இப்ப இல்ல. ஒரே ஒரு அமைச்சர் இருந்தாரு, போயிட்டார், புடுங்கி விட்டாங்க. பால்வளத்துறை நஷ்டத்துல ஓடுது, போக்குவரத்து துறை நஷ்டத்துல ஓடுது, கனிம வளத்துறை நஷ்டத்துல ஓடுது, கல்வித்துறை வருமானம் இல்ல, நஷ்டத்துல ஓடுது, சுற்றுலாத்துறை நஷ்டத்துல இயங்குது, வேற என்ன துறை? கதர்துறை, காதித்துறை நஷ்டத்துல ஓடுது, மருத்துவத்துறை நஷ்டத்துல ஓடுது. 36 அமைச்சர்கள் நஷ்டத்துல. எல்லா துறையும். ஒரே ஒரு துறை மட்டும்தான் தமிழ்நாட்டில் லாபம் தருகிறது. அதுவும் ஆண்டுக்கு 46,000 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரே துறை மது விலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை. மது கடை வைக்கிறதுக்கு மது விலக்கு ஆய தீர்வான். எனக்கு ரொம்ப நாளா டவுட் தம்பி. அதுக்கு இவன் மது விலக்குனா மது கடையை பூட்டுறதுனக்கா? ஆனா இவன் மது விற்கிறான், அதுக்கு மது விலக்கு ஆய தீர்வை. எப்படா டே, என்னடா அது? எப்படி வந்து அறிவழகன்னு பேர் வச்சவனுக்குலாம் பலவே முட்டாப்பையில இருப்பானோ, தமிழரசுன்னு பேசி வச்சு தத்தியா இருப்பானோ, அது மாதிரி வெள்ளச்சாமி வச்சிருப்பான், கருப்பா இருப்பான் ஆளு. பேரழகன் அவன் வேற மாதிரி இருப்பான். அது மாதிரி இவங்க மது விலக்கு ஆயத்திரை துறை, ஆனா மது விற்கும்.